ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் டி நகர் லலிதா ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய இயர்ரிங்ஸ் கலெக்ஷன் அண்டு ரோடியம் பாலிஷ் பேங்கிள்ஸ் கலெக்ஷன் இந்த விலாகில் காட்டுட்ருக்கேங்க. இந்த விலாகில் வந்து கம்மல், அதோட ஃபேன்சி கம்மல், ட்ரெடிஷ்னலான ஓல்டு மாடல் ஸ்டோன்ஸ் கம்மல் எல்லாமே இருக்குங்க. எங்கே ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இது எல்லாமே இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே ஸ்டோன்ஸ் வச்சது 2 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஜும்கா, கொடை ஜும்கா மாதிரி வெறும் 2 கிராமில். நீங்கள் நல்லா ஒத்தி பார்த்தா தெரியும், ஜூம் பண்ணி பாருங்கள். அந்த டேக்லோனே இருக்குங்க. வெறும் 2 கிராமில் நம்மளுக்கு ஸ்டோன்ஸு சாலிட்டான ஜும்காஸ் கிடைக்குங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க ஸ்டோன்ஸ் வச்சது. ப்ளைன் ஜும்காஸு 2 கிராமில் ஸ்டார்ட் ஆகிட்டு 12 கிராம் வரைக்கும் இருக்குங்க இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே. இதுக்கு வந்து ஸ்டோன்ஸ்னால 18% கிட்ட இருக்குங்க. ஒரு சில மாடல் வந்து 17-16% கூட இருக்குங்க. லலிதா ஜுவல்லரி ஆனாலே எப்போவுமே வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஸ்டோன்ஸுக்கு ஒரு 18%. இப்போ வந்து இன்னும் கம்மியாக இருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாமே எல்லா ஒரு நகைக்கு வேஸ்டேஜ் எல்லாத்துலேயுமே கம்மி பண்ணியிருக்காங்க. ரோப் செயின் என்னங்க 1.5% 2%ன்னுட்டு நம்ம தாலி செயினாக போடுறோம் இல்லைங்க லலிதா ஜுவல்லர்ஸில். இப்போ நான் எல்லா ஆஃபர்ஸு எல்லாமே கோல்டுக்கு எல்லா மாடல்ஸுக்கு வேஸ்டேஜ் கம்மி பண்ணியிருக்காங்கங்க. நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். டி நகர் பிரான்ச்சேன்னு இல்லை, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருக்கிற லலிதா ஜுவல்லர்ஸ் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாவோட நகைக்கு வேஸ்டேஜ் கம்மியாக தான் இப்போது எல்லா மாடல்ஸுக்கு கம்மி பண்ணியிருக்காங்கங்க. நகாஸ் மாடலுக்கு எனக்கு தெரிஞ்சு 20% கிட்ட, இந்த 21 இருந்துச்சு, இப்போ அது கூட கம்மி ஆயிடுச்சுங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிக்காதீங்க. லலிதா ஜுவல்லரி விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே 2 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்கும் இருக்குங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னலான நம்ம வயசானவங்க பாட்டி இருப்பாங்க இல்லைங்க நம்ம வீட்டில், அவங்க போடுற மாதிரி கம்மல் தாங்க. ஸ்டட்டு அப்படியே காதோடு ஒட்டின மாதிரி. இது கொஞ்சம் ஃபேன்சியாக முத்து வச்சு பண்ணியிருக்காங்க. அடுத்ததுக்கு டெய்லி வேர் நம்ம போடுற மாதிரி மாடல்ஸு இருக்குது. இதில் ரூபி, எமரால்ட், கெம்பு ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறது பாருங்கள், ஸ்டட்டு மாதிரி அப்படியே ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒரு டைமண்ட் ஃபினிஷிங் வர மாதிரி ஸ்டட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் சைஸ் இருக்குங்க, சின்ன சைஸ் பெரிய சைஸான்ற மாதிரி. இது வந்து க்ரீன் ஸ்டோன். எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா? அந்த க்ரீன் ஸ்டோன் வந்து அப்படி ஜொலிக்குதுங்க நேராக பார்க்கும்போது. இதெல்லாமே ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சுது. இது ஒரு மஞ்சள் லேஸாக இருக்கிற மாதிரி, லைட் மஞ்சள் இருக்கிற மாதிரி. அப்புறமா இது வந்து ஒரு பவளம், வெறும் பவளம் வச்சு, அப்புறம் இது மேங்கோ ஷேப்பில் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. எவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு தெரியுங்களா? அப்புறம் இது வந்து ரூபி ஸ்டோன்ஸு ரவுண்டு சக்கரம் டைப்பில் வச்சு பண்ணியிருந்தாங்க. இது ஒரு க்ரீன் ஸ்டோனு திலகம் ஷேப்பில் வச்சு பண்ணியிருந்தாங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் டெய்லி வேர் பண்ணலாம். அது காதோட ஒட்டின மாதிரி ஸ்டட்டுங்க. காலேஜ் வேர் பசங்க, ஆஃபீஸ் வேர் லேடிஸ் எல்லாருமே இது மாதிரி ஸ்டட்டு, வெறும் ஒரு கல் வச்ச மாதிரி ஸ்டட்டு, டைமண்ட் ஃபினிஷிங் ஸ்டட்டு மாதிரி கூட போட்டிக்கலாம். அழகாக இருக்கும். இந்த பேட்டர்ன் எல்லாம் பாருங்கள். இது வந்து சாந்த்பாலி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தானே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஓல்டு மாடல்ஸ் தாங்க. ஓல்டு இஸ் கோல்டுன்ற மாதிரி இப்போ கூட இது ட்ரெண்டு தாங்க. நான் ஷாப்பில் இந்த வீடியோ ஷூட் எடுக்கும்போது முஸ்லீம் சிஸ்டர் வந்து அந்த ஜும்கா அந்த சாந்த்பாலி மாடல் இயர்ரிங்ஸு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. 2.5 பவுன் கிட்ட இருந்துச்சுங்க. இவ்வளோ மாடல்ஸ் பாருங்கள். இது எல்லாமே அந்த காலத்து ட்ரெடிஷ்னலான மாடல் தாங்க. இதில் பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்ரீதேவி கம்பல்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துலேருந்து இருக்குது அந்த பேட்டர்ன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்லவும் இருக்குது, பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பிளாக் ஸ்டோன்ஸு எனாமில் போட்டு ஃபுல்லு 4 லேயரில் முத்து தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த பேட்டர்ன் சாந்த்பாலி, ரூபி, எமரால்டு ப்ளஸ்ஸு முத்து வந்து தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பட்டர்ஃப்ளை வந்துட்டு அந்த மம்மி டேடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுனே ஒரு சாந்த்பாலி க்யூட்டான இயர்ரிங்ஸ் தான். 4 கிராம் தான் இருந்துச்சுங்க அந்த பேட்டர்னு. இந்த பேட்டர்னில் பாருங்கள், எல்லாம் சாந்த்பாலி மாடல்ஸில் இருக்குது. லக்ஷ்மி அம்மா உருவம் வருது. அதுக்கு கீழே ஃபுல்லாக சாந்த்பாலியில் ரூபி ஸ்டோன்ஸ், அதுக்கு கீழே தொங்குறதுக்கு முத்து அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிளாக் கலர் ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்கங்க. சூப்பராக இருந்துச்சு. நம்மக்கிட்ட பிளாக் பீட்ஸு செயின் இருந்துச்சுன்னா அதுக்கு செட்டாக நம்ம பிளாக் பீட்ஸ் கம்மல் வாங்கலாம். இந்த பேட்டர்ன் செட் ஆகும். இந்த கொடை ஜும்கா பாருங்கள், 5 லேயரில் அப்படியே அடுக்கடுக்காக தொங்குற மாதிரி மாடலுங்க. இது அந்த காலத்தில் ஃபேஷன் மாடல் தான். இப்போ கூட நிறைய பேர் விரும்புவாங்க இந்த பேட்டர்னு. இதில் வந்து க்ரீன் ஸ்டோனு, பிங்க் ஸ்டோனு, ஒயிட் ஸ்டோனு ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வரும். நிறையா மாடல்ஸ். இதெல்லாமே ஸ்ரீதேவி மாடல்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் இது மாடல். காதில் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இது ஒரு ட்ரெண்டு தான்.
போடுறவங்க போட்டுட்டு தாங்க இருக்காங்க. சூப்பரான மாடல். எங்கள் தங்கச்சி கூட எங்கள் சிஸ்டருக்கு கூட நிச்சயதார்த்தத்தில் இந்த மாடல் தான் வச்சாங்க. நான் செகண்ட் பையனும் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கும் போது எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு இது மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரு. அது எங்கே போயிடுச்சுன்னுட்டு எனக்கு தெரியல. மாற்றிட்டேனா இல்லை மாற்றிட்டு தான் இருப்பேன். என்ன பண்ணியிருப்பேன், விற்கிறதுக்கெல்லாம் அது வெறும் ஸ்டோன் இல்லை, அதனால் மாற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஞாபகம் இல்லை, வாங்கி கொடுத்தது மட்டும் ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்குது. எவ்வளோ அழகு! இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங்க. அழகாக சூப்பராக இருக்கும். காதில் போட்டால் மேலே ஸ்டோன் வரும், கீழே வந்து அந்த முத்து வச்சு பண்ணியிருக்காங்க. இதில் பிளாக் வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் பிங்க் அண்டு க்ரீன் எனாமல் வச்சு பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று இயர்ரிங்ஸ் எவ்வளோ க்யூட்டாக அழகான பேட்டர்ன் பாருங்கள். இதில் பாருங்கள் பிளாக் பீட்ஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு குட்டி கழுத்துக்கு ஒட்டின மாதிரி பிளாக் பீட்ஸ் செயின் வாங்கிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். இதெல்லாமே நம்ம டெய்லி வேர் கூட பண்ணலாங்க. சாலிட்டான இயர்ரிங்ஸ் கலெக்ஷன் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து கம்பல் இருக்குது. அதுக்கு தனியாக கூட நம்ம அந்த ரிங்கை எடுத்துகிட்டு வேறு இதுக்கு கூட போட்டிக்கலாம். வேறு மாடல் கம்பலுக்கு கூட போட்டிக்கலாம். அது மாதிரி பேட்டர்ன்ஸ் இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம். இதெல்லாம் ஒரு ஸ்டட்டு டைப்பில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான். இதில் ரூபி கோல்டு வச்சு பண்ணியிருந்தாங்க. இதிலவே அந்த ஸ்ரீதேவி மாடல் கம்மலவே கிராம் ரேட் வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. அந்த பேட்டர்ன் இந்த ட்ரேயில் இருக்கிறது. பிங்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 2 லேயரில் வி ஷேப்பில் ஸ்டோன்ஸ் வருது. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் அண்ட் க்ரீனு. பிங்க் அண்டு க்ரீனு ஒயிட் தான் எல்லோரும் விரும்புவாங்க. இது க்ரீன் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், கொஞ்சம் அப்படியே பல்சையாக தட்டை மாதிரி கொடுத்துட்டு திலகம் ஷேப்பில் பிங்க் கலர் ஸ்டோன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இந்த கம்மல் எல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டோன் நக்லீஸ் இருந்துச்சுன்னா இல்லை அட்டிகை இருந்துச்சுன்னா போட்டுக்கிட்டால் பேரப் ஆகும். செம்மையாக இருக்கும். எல்லாம் ட்ரெடிஷ்னல் வேர் தாங்க. இது எல்லாமே ஸ்டோன்ஸ் அண்ணாலே லுக்கு அழகாக இருக்கும். ஸ்டோன்ஸ்க்கு தனி வெயிட் வருங்க. ரேட்டு தனியாக காஸ்ட்டு பே பண்ணணும். அப்புறம் கோல்டுக்கு வந்து தனி வெயிட் வரும். அதுக்கு கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் நம்ம பே பண்ணணும். இந்த பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ் வச்சதெல்லாம் நைட்டில் போட்ட ரிசப்ஷனுக்கு அது மாதிரி வேறு லெவல் இருக்கும் இல்லைங்க. எல்லாமே அழகான பீஸ் தாங்க. ஒரு செட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும். இன்னும் இங்கேருந்து எல்லாம் ரோடியம் பாலிஷு பேங்கிள்ஸ் தாங்க. நிறைய சிஸ்டர்ஸ் அக்கா லலிதா ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய ரோடியம் பாலிஷ் பேங்கிள்ஸு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு சில மாடல்ஸ் தான் காட்டியிருக்கேன். நீங்கள் நேராக விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது. இதெல்லாமே செமி ரோடியம் பாலிஷ்ன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரோடியம் பாலிஷ் கிடையாது. இது லைட்டு எல்லோ பாலிஷ் வந்து அந்த பேட்டர்ன் வந்து எனாமில் போட்ட மாதிரி ரோடியம் பாலிஷ் வந்த மாதிரி பேட்டர்னுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டியான மாடல்ஸு. இதெல்லாம் 4 பேங்கிள்ஸும் இருக்குது. நீங்கள் 2 பேங்கிள் வேணுனாலும் கொடுப்பாங்க, சிங்கிள் பேங்கிள் கொடுக்க மாட்டாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா வெள்ளையாக இருக்குது, சில்வர் மாதிரி இருக்குது எனக்கு. அது போகாத அக்கான்னு சொல்கிறாங்க. டெய்லி வேர் பண்ணால் போயிடுமா, டெய்லி வேர் இல்லைன்னா போகாதான். இந்த பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். லீஃப் பேட்டர்னில் இருக்குது 4 பேங்கிள்ஸு. அந்த பேட்டர்னில் வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது. எல்லாம் கம்பி டைப்பில் இருக்குங்க. சாலிட்டாக இருக்குங்க பேங்கிள். எத்தனை பேருக்கு ரோடியம் பேங்கிள்ஸ் பாலிஷ் இருக்கிற பேங்கிள்ஸ் பிடிக்கன்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. உங்களுக்கு இருக்கா ரோடியம் பாலிஷ் பேங்கிள்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பேட்டர்ன் பாருங்கள். என்னவோ விற்கிற நகை மாதிரி தான் இருக்குது எனக்கு. என்னவோ வெள்ளி நகை கோல்டு பாலிஷில் வரும் இல்லைங்க, அந்த பேட்டர்ன் மாதிரி தெரியுது எனக்கு கண்ணுக்கு. ஆனால் இது மாதிரி நிறையா கேர்ள்ஸ் காலேஜ் வேர் கேர்ள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது ஒன்று தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு சைடு கோல்டு இருக்குது, ஒரு சைடு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டோன்ஸ் வச்ச பேங்கிள்ஸ் மாதிரி தான் இருந்துச்சுங்க. ஜகன்னு இருந்துச்சு. அந்த பாலிஷ் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கட்டான மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட்டான மாதிரி ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். செமையாக இருந்துச்சு. 4 பேங்கிள் 48 கிராம்ஸ் வருதுங்க. 4 பேங்கிள் 48 கிராம்ஸ் இருக்குது. சூப்பர் இல்லைங்க. கையில் போட்டால் இப்படி இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். கையை போட்டு உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரோடியம் பாலிஷ் பேங்கிள்ஸு எனக்கு பிடிக்கலாங்க, தப்பாக நினச்சிக்காங்க. எனக்கு பிடிக்கல. நம்ம சிஸ்டர்ஸ்க்காக ஷூட்டே எடுத்துகிட்ருக்கேன். இந்த பேட்டர்ன் பாருங்கள். அசல் இதெல்லாமே கோல்டானே எனக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு.
ஆனால் உள்ளெல்லாம் கோல்டு பிளேட் மாதிரி மேலெல்லாம் அந்த பேட்டர்ன் இருக்குது. இது கொஞ்சம் ட்ரெண்டியான ஃபேஷன்ஸ் தான் நினைக்கிறேன். நிறைய சிஸ்டர்ஸ் விரும்புவாங்க. எனக்கு என்னவோ அதை மாதிரியாக இருந்துச்சு. என்னங்க இதெல்லாம் என்னவோ அல்யூமினியம் பித்தளை இத்தலை வச்சு பண்ண மாதிரி இருக்கு இல்லைங்கன்ட்டு கேட்டுட்டு இருந்தேன். இல்லைங்க 22 கேரட் தாங்க, அது ஃபேஷனுங்க இப்போது ரோடியம் பாலிஷ்ன்றாங்க அவங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ப்ளீஸ். இந்த 4 பேங்கிள்ஸ் ஏதோ அளவுக்கு கோல்டு மாதிரி இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 40 கிராம் கிட்ட இருக்குங்க. பட்டை பேங்கிள் டெய்லி வேர் பண்ணலாம், ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அடுத்துல இதில் எல்லாம் 4 பேங்கிள் இருக்குது. 2 பேட்டர்னு பேங்கிள் தான். 2 பேங்கிள் வந்து ஒரு பேட்டர்ன், 2 பேங்கிள் வந்து ஒரு பேட்டர்ன், 2 பேங்கிள் 4 பேங்கிள் இருக்குது. இதில்னு பாருங்கள் 4 செட்டு பேங்கிள் இருக்குது பேரு. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க, எதோ மாடல் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பேங்கிளும் ஓரளவு பிடிச்சிருந்துச்சுங்க. 8 பேங்கிள் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கையில் போட்டால் கூட சூப்பராக இருந்துச்சு. குட்டி குட்டி ஸ்டோன்ஸ், ஜர்க்கான் ஸ்டோன்ஸ் வச்சு ஜகஜகான்னு ஜொலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. இது ஒரு பாரு ஜிக்ஜாக் டைப்பில் கொடுத்துருந்தாங்க, கம்பி பேங்கிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுமாரி லைட் ரோடியம் பிங்க் கலர் ஷேடு வருது ரோடியம் பாலிஷில். இதில் 4 பேங்கிள் இருக்குங்க. ஒன்று வங்கி பேங்கிள் மாதிரி இருக்குது, ஒன்று பட்டை பேங்கிள் மாதிரி இருக்குது. இது எல்லாமே செமி ரோடியம் பாலிஷ்னு சொல்லுவாங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடியம் பாலிஷ் இல்லாமல் செமி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்